ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம். கடலோடு விளையாடு என்ற செய்யுள் பகுதியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். நான்காவது பதில் கதிர் கூட்டல் சுடர். இச்சு மறைஞ்சிரும் மெய்யெழுத்து. கதிர் கூட்டல் சுடர்ங்கிறது சரியான பதில். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. மூச்சு கூட்டல் அடக்கிங்கிறது சரியான பதில். பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம். மயங்கிற இருப்பதல் விதி மயங்கிறது மறைந்து பெருவானம் அப்படிங்கிறது சரியான பதில். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. சரிங்களா? இம்ப்ளஸ் ஆமா அடிக்கும் மழை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியான பதில் கொடுக்குது. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக. விடிவெள்ளி. விடிவெள்ளி நமக்கு என்னவா இருக்கு? அந்த பாடல்ல விளக்கு அந்த பாடல் வரிகள்ல இருக்கும். மணல் பஞ்சுமத்தையாட்டம் இருக்கும். புயல் ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை போத்துனது மாதிரி இருக்கும். சரிங்களா? விடிவெள்ளி விளக்கு எரியிற மாதிரி இருக்கு. மணல் பஞ்சுமத்தை, புயல் ஊஞ்சல் ஆடுறது போல, பனிமூட்டம் போர்வை போல ஓமையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வளரும் வணிகம் என்ற உரைநடை பகுதியோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? வீட்டு யாருமா? நுகர்வோர். சரிங்களா? சரியான பதில் என்னது? நுகர்வோர். தொழிலாளி, நெசவாளி, முதலீட்டாளர் இல்ல, பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து. இச்சுங்கிற மெய்யெழுத்து உருவாகுது. வறுமொழியில சா அப்படிங்கிறதுக்கு இணையான ஒற்றெழுத்து உருவாகி வணிக சாத்து அப்படிங்கிற சரியான பதில். பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. மறைந்து அப்படியே நம்ம சேர்த்து எழுதணும் பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. மின்னணு என்னும் சொல்ல பிரித்து எழுதணும்னா மின் கூட்டல் தவறு இது இல்லைம்மா அணுங்கிறது சரியான பதில். இங்க இருக்கு மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. சரியான பதில். அடுத்தது சுட்டு எழுத்துகள் வினா எழுத்துகள் என்ற இலக்கண பகுதியோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் வீடு டேஷ் உள்ளது அப்படின்னா அங்கே உள்ளது. இது சரியான பதில். அங்கே அப்படின்னா தொலைவில் நம்ம சொல்றோம். தம்பி இங்கே வா. தம்பியை கூப்பிடுறோம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி இவர் வா அப்படின்லாம் அது முதல்ல ஒரு சொற்றொடராகவே இருக்காது. சரிங்களா? என் வீடு அது உள்ளது. நம்ம அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டோம் பேச்சு வழக்கில் கூட. நீர் டேஷ் தேங்கி நிற்கிறது. நீர் அது தேங்கி நிற்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். என்ன அது எங்கே தேங்கி நிற்கிறது. யார் டேஷ் தெரியுமா. சரிங்களா? யார் அவர் தெரியுமா. உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது. எங்கே அமைந்துள்ளது. இதுதான் சரியான பதில். சரிங்களா? இது இங்கே அங்கே இ ஆ இ உ மூன்றும் தான் சுற்றெழுத்துக்கள்னு சொல்லியிருக்கிறோம். அதில் நம்ம சரியான விடை அந்த சென்டென்ஸ்க்கு பொருத்தமானதை நம்ம எடுத்து எழுதணும். அடுத்தது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம். மூன்றாம் பருவத்தோட இயல் 1 பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற செய்யுள் பகுதியிலிருந்து சரியான விடை. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். எது? திருக்குறள். இதுதான் சரியான பதில். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எங்க எதிரொலிக்குதுன்னா காவிரி கரையில எதிரொலிக்குது. அந்த பாடல்கள்ல நமக்கு தெரியும் அந்த பாடல் வரிகள்ல இருக்கு. கலைக்கூடமாக காட்சி தருவது எதுனா சிற்பக்கூடம். சிற்பக்கூடம் தான் கலைக்கூடம் மாதிரி காட்சி தருது. நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. இல் லாவை பிரிச்சோம்னா இல் கூட்டல் ஆ. இதெல்லாம் பாருங்க கரெக்டா வந்துடும். இல் கூட்டல் ஆ அதை வைத்து நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. அப்படியே சேர்த்து நம்ம எழுதிக்க வேண்டியதான். இர் பிளஸ் ஓ ரோ எதிரொலிக்க. அவ்வளோதான். இதை ரெண்டையும் நம்ம இர் பிளஸ் ஓவே ரோ தான் போட்டு எழுதிக்கலாம். இந்த மாதிரி எளிமையான பிரித்தெழுதகவும் இருக்கு.
தமிழ்நாட்டில் காந்தியோட உரைநடை பகுதியோட சரியான விடை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? காந்தியடிகள் உடை அணிவதில் மதுரை தான். மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். யாருடைய நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்னா உவே சாமிநாதர். இலக்கிய மாநாடு பொறுத்துக. இலக்கிய மாநாடு. இலக்கிய மாநாடு எங்க நடந்ததுன்னா சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் யாரு? பாரதியார். குற்றாலம்ங்கிறது அருவி. தமிழ் கையேடு வெளியிட்டவர் ஜியு போப். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் சரியான பதில். அடுத்தது 4 வகை சொற்கள். இலக்கண பகுதியிலிருந்து பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. என்னது பாருங்க. படித்தால், ஐ, மற்று, கு அப்படின்னு சொல்லிட்டு 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாத சொல் அப்படின்னா ஐ, மற்று, கூலாம் வேற்றுமை உருவுகள் இடைச்சொற்களாகவும் வரும். சரிங்களா? இதில் படித்தால் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலை குறிக்கிறது. இதுதான் பொருந்தாத சொல். அடுத்தது பாருங்க. மதுரை, கால், சித்திரை, ஓடினான். இதில் எது பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை. சரிங்களா? இதில் பொருந்தாத சொல் எதுனா சித்திரை. இருங்க. சித்திரை, ஓடினான். ஓடினான்ங்கிறது ஒரு வினைச்சொல். ஓடுறாங்க. சித்திரை, மதுரையெல்லாம் பெயர் சொல். கால்ங்கிறது இடைச்சொல்லாக வரும். இதில் ஓடினான் அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். அடுத்தது சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதில் பொருந்தாத சொல் எதுனா சித்திரை. சென்றால், நடந்து, வந்த இதெல்லாம் ஒரு வினை செய்யறத குறிக்கும். சித்திரைங்கிறது தான் பெயர் சொல். மாநாடு, ஐ, மா, ஐ, மற்று. இதில் பொருந்தாத சொல் எதுனா மா. ஒரு எழுத்து ஒரு மொழி. ஐ, இதெல்லாம் இடைச்சொல்லா வரும். சரிங்களா? இந்த 2வது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பராபர கண்ணி. அடுத்த பராபர கண்ணியோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு பார்த்தோம்னா தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். என்னது? தம் உயிர். ஊ மறைந்து அந்த இடத்துல உயிரெழுத்து ஊ மறைந்து உயிர்மெய் எழுத்தான மூ தோன்றி தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. ரூ பிளஸ் இ அந்த இடத்துல மறைஞ்சிட்டு ரீ உயிர்மெய் எழுத்தான ரீ உருவாகுது. இன்புற்றிருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல் அப்போ சுறுசுறுப்பு. சோம்பல்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது. சுறுசுறுப்பு சுறுசுறுப்பாக நம்ம ஒரு வேலையை செய்யறது. அடுத்தது நீங்கள் நல்லவர் என்ற செய்யுள் பகுதியோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். சோர்வாக இருக்காது, துன்பமாக இருக்காது, கவலையாக இருக்காது, சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். கடினமாக என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும். நீங்களும் அதை தான் செஞ்சிட்ருக்கீங்க. பேச, சிரிக்க, நடக்க அது நார்மலாக ஆஸ் யூஷுவல் நடக்கிறது. உழைக்கிறது கடினமாக இருக்கணும். உரைநடை. பசிப்பினி போக்கிய பாவையோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிப்பல்லவ தீவுக்கு தான் அழைத்துட்டு போச்சு. நம்ம அந்த பாடம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யாருன்னா ஆதிரை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்மா. ஆதிரை. இதெல்லாம் அடிக்கடி கேட்கறது. அடுத்தது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் என்ற இலக்கண பகுதியோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர்னா என்னதுன்னா எந்த காரணமும் இல்லாமல் நம் முன்னோர்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு பெயர் வச்சிருப்பாங்க. காரணமே இல்லாமல் பெயர். இப்போ கல், மண், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பெயருக்கு நம்ம காரணம், அந்த மாதிரி காரணம் இல்லாமல் வைக்கிறது தான் இடுகுறி பெயர். பாருங்கள், பறவைனா பறக்கிறதுனால பறவை, முக்காலினா 3 கால்கள் இருக்கிறதுனால, மரங்கொத்தினா மரத்தை கொத்துறதுனால, இதெல்லாம் காரண பெயர். முக்காலி, மரங்கொத்தி, சரிங்களா? இதெல்லாம் காரண பெயர். அப்போ இடுகுறி பெயர் மண்ணுங்கிறது தான் எந்த காரணமும் இல்லை. அப்போ இதுதான்
இடுகுறி பெயரை வட்டமிடுகன்னா மண் தான் இடுகுறி பெயர். காரண பெயரை வட்டமிடுக எது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. மரம், சுவர், யானை இதெல்லாம் இடுகுறி பெயர். வளையல் வளைந்து இருக்கிறதுனால அதை வளையல். வளைச்சி தானே ஒரு கைக்கு நம்ம வடிவமாக செய்கிறாங்க இல்லையா, வளையல் வடிவம், அதுதான் வளையல். அதனால் அது காரண பெயர். அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறியிலேயே சிறப்பு பெயர் மென்ஷன். இப்போ மரம் அப்படி மரங்கள்னு இருக்குதுன்னா அதில் தனியாக சொல்கிறது பாருங்க. வயல், வாழை, மீன் கொத்தி, பறவை இதெல்லாம் என்னது காரண பெயர்கள். அப்போ வாழைங்கிறது தான் இடுகுறி சிறப்பு பெயர். மரத்தை இப்போ வாழை மரம், தென்னை மரம், மாமரம் அப்படின்னு நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். வயல்ங்கிறது இடுகுறி பெயர். இது ரெண்டும் மீன் கொத்தி பறவைங்கிறது காரண பெயர். சிறப்பு பெயர்னா மென்ஷன் பண்ணி இதுதான் சிறப்பு பெயர் வாழை. அடுத்து திருக்குறள். திருக்குறள் என்ற பகுதியோட சரியான விடை. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்கிறது தான் என்னது? வறுமை. இதற்கு சரியான பதில் என்னது? ஏழைகளுக்கு உதவி செய்தே டேஷ் இருங்க ஈகை. ஈகைங்கிறது தான் சரியான பதில். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை. நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது ஈகை, கொடுத்து உதவுறது. சரிங்களா? வறுமை, கொடுமை, பகையெல்லாம் வராது. பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். எதை கண்டு நம்ம வருந்தணும்? துன்பத்தை, மகிழ்வை, செல்வத்தை, பகையை இதெல்லாம் இல்லை, துன்பத்தை கண்டு தான் நம்ம வருந்துறோம். அதெல்லாம் செல்வத்தை, மகிழ்வெல்லாம் பார்த்தா நம்மளும் மகிழ்ச்சி கொள்வோம். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி இருக்கலாம், மன்னிப்பு கேட்கலாம், துணிவு இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கக்கூடாது? குற்றம் இருக்கக்கூடாது. ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி என்ற செயல் பகுதியோட நம்ம சரியான விடை. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல்னா ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் தான் நேர்மையான வாழ்வை வாழ்வாங்க. தம்மை மட்டும் காத்துக்கொள்வர், தம் குடும்பத்தை மட்டும் நினைவு வாழ்வு, உயிர்களை துன்புறுத்துவதெல்லாம் நேர்மையான வாழ்வை நடத்துபவர் லிஸ்டில் வரமாட்டாங்க. ஒருவர் செய்யக்கூடாதது. எதை செய்யக்கூடாது? தீவினை செய்யக்கூடாது. நல்வினை செய்யலாம், யாருக்கும் தீங்கு செய்யாமல் கூட இருக்கலாம், பிறவினை தன்வினை, ஆனால் தீவினை மட்டும் செய்யக்கூடாது. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டால் ஆகும். தாவை பிரித்தோம்னா இத்து கூட்டால் எளிது கூட்டால் ஆகும். அதுக்கு 2-3 புணர்ச்சி விதி வரும். அது நம்ம புணர்ச்சியில் விளக்கமாக பார்க்கலாம். இப்பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். இன்னுயிர் இதெல்லாம் முக்கியமாக இன்னுயிர் அப்படிங்கிறது சரியானது. மலை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம். அடுத்தது உரைநடை. மனித நேயம் அப்படிங்கிற உரைநடையோட சரியான விடை. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் தான் மனித நேயம். மனித உடைமை இல்லை, மனித உரிமை, மனித வாழ்க்கையெல்லாம் இல்லை. என்ன? மனித நேயம், அன்பாக இருக்கிறது. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் என்ன செய்யணும் நம்ம? என்ன வள்ளலார் என்ன செஞ்சார்? அன்பு காட்டினார். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார்னா அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்ததுன்னா அமைதி. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியவர் யாரு? அன்னை தெரசா. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? குழந்தைகளை பாதுகாப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. வள்ளலார். வள்ளலார் யாரு? பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி யாரு? குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் 3ஆம் பருவத்தோட 3ஆம் பருவம் வரைக்கும் தமிழ் 2 வீடியோவில் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 2, 3 பருவங்களோட சரியான விடை மற்றும் கோடிட்ட இடம் முழுமையாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. நம்மளால் முடியும். வெற்றி நிச்சயம். நன்றி.